வணக்கம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா காரைக்குடி அண்ணன் தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ண வந்திருக்கோம். பாருங்கள், மண்டபம் வேங்கடம்மாள் திருமண மண்டபம் தெரியுதுங்களா? வேங்கடம்மாள் திருமண மண்டபம் தெரியுதா? வேங்கடம்மாள் திருமண மண்டபம். இப்போ நம்ம உறவுகள்லாம் வந்து இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. சைக்கிள் பேரணி போகிறோம். சைக்கிள் பேரணி. அவங்க பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் ராமஜெயம். இங்கே தான் பொறுப்பாளர். ஆமாம், காரைக்குடி பொறுப்பாளர். என் பேர் ராமசாமி. கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். வாங்க, இன்னைக்கு காலையில் பிரச்சாரத்துக்கு போவோம். எப்படி இருக்குது நம்ம தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது? அண்ணன் எளிமையாக வென்றுவார். அதனால நம்ம முழு உழைப்பு போடணும். கண்டிப்பாக அதுக்கு தான் எல்லோரும் வந்திருக்கோம். ஃபுல்லாக அண்ணனுக்கு தான் வாக்கு செலுத்தணும் உறுதியாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயிக்க வச்சு ஆகணும், அதுதான் முக்கியம். உறுதியாக ஜெயிக்கிறார், அண்ணன் ஜெயிக்கிறாரு. மாட்டுக்கிறது இல்லை. ஆமாம். அப்போம் தேங்க்யூ ஐயா. ஐயா உங்கள் பேருங்கய்யா? என் பேர் ஜேம்ஸ் அரியக்குடி. கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ராமசாமிங்க. ஐயா சொல்லுங்கள், எப்படி தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது? சிறப்பாக இருக்கியா? மக்கள் எல்லாம் தயாராகிட்டாங்க. போகும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 10 பேர் சொல்லிட்டோம்ப்பா, ஒரு ஆளையா இந்த மாதிரி ஒரு ஆளை உள்ளே அனுப்பணும்ப்பா நம்ம சட்டசபையில் பேசுறதுக்கு. இவர் போனதப்பா எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது புரிதல் எல்லாருக்குமே வந்துருச்சு. தற்சார்பு வாழ்க்கையை பற்றி எல்லாருமே பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தைங்க பயன்படுத்தும் போதே தெரியுது நிறைய பேர்ட்ட அண்ணன் வந்து கொள்கையை கொண்டே நம்ம கட்சியோட ஒரு மனுஷனாவது அவனுங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதான் முக்கியம். இன்னும் மாட்டு கட்சியினரே அவங்களே சொல்லிட்டாங்க, தம்பி நாங்களே சொல்கிறோம் தம்பி, அண்ணனுக்கு தப்பா ஓட்டு நாங்கள் எல்லாத்தையும் பேசுகிறோம்ப்பானே நம்மளை பார்த்து பேசுகிறாங்க. நம்ம யாருனே தெரியல, இந்த டிஷர்ட்டை போட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து சொல்லிட்டு போகிறாங்க. தேவையில்லை அவங்களுக்கு மெனக்கட்டு சொல்லணும்னு. ஆனால் அந்த மக்கள் மனநிலை அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. காரைக்குடி தொகுதியில் அண்ணனை வந்துட்டு ஜெயிக்க வச்சு அனுப்பி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா ஒரு மாடல் காரைக்குடி தொகுதி வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கான மாடலாக இருக்கும். மாதிரியாக மாற்றினா மட்டும்தான் இதை திருட்டு திராவிடத்தை அடியோட சாய்க்க முடியும். அதுதான் முக்கியம். நன்றிங்க ஐயா, நன்றி. உறவுகளே பாருங்கள், நம்ம பேரணி நம்ம தொடங்க போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக போயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். நம்ம வாங்க, அப்படியே பின்னாடியே வாங்க. எல்லாரும் வாங்கி வாங்க தங்க, வாங்க வாங்க வாங்க. ஓகே, இதான் வண்டி. இதான் வண்டி. சரிம்மா. அண்ணே 2 ரூபா இருந்தா கொடுண்ணே. பணத்தை இந்தாங்க. அம்மாவுக்கு ஒரு 10 ரூபா. பரவாயில்ல விடுங்க, நான் கொடுக்குறேன். இருங்க. டீ குடிக்கிறீங்களாம்மா? சரிங்க. ஐயா போகலாமா? பெரியார் சிலை போயிட்டுருக்கோம். நிறையா வண்டி போகுது. நம்ம கொஞ்சம் பின்தங்கிட்டோம். ஏன்னா காலையில் வந்துட்டு நம்ம எதுவும் சாப்பிடல. அதனால் இப்போ வந்து சரி கொஞ்சம் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு போயிட்டுருக்கோம்.
ரொம்ப நாளாச்சு சைக்கிள் ஓட்டி, அதனால் சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் கொஞ்சம் திணறது, ரொம்ப நாளாச்சு. பனிமனை, இது ஒரு பனிமனை. இது வந்து ஆரியபவன் ரோட்டில் இருக்குது. ஆரியபவன் ரோட்டில் நம்ம ஓட்டிகிட்டு வந்த சைக்கிள் தான். இது மாதிரி நிறையா சைக்கிள் போகிறோம், பேரணி போகிறோம். என்னனுக்காக இது காரைக்குடி பனிமனைக்கு பேரணிக்கான வண்டி சின்ன வீடியோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு? என்ன இன்னைக்கு பனி? இன்னைக்கு வந்து இந்த வாக்கிங் போக உங்களை கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் வாகனம் ஓட்டி இந்த சின்னம் இதெல்லாம் பொடிச்சு இந்த பேனர் வச்சு நாங்கள் போகிறோம். நானும் அதில் கலந்துக்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் ராமசாமி. எல்லாரும் வண்டி ஓட்டுவோம். கண்டிப்பாக. அம்மா வணக்கம். வணக்கம். ஹாய். அங்கேருந்து வந்திருக்கீங்க? திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்க? ஆமாம், திருச்சிலேருந்து சைக்கிள் பயணம் இன்னைக்கு. அண்ணனுக்காக ஏதாவது ஒரு நாள் நம்மளால எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ போட்டுறணும். இந்த 10 நாளுங்கிறது பரீட்சை எழுத போகிறோம். கண்டிப்பாக அண்ணனை ஜெயிக்க வச்சே ஆகணும்ல. அண்ணன் எல்லாருக்காண்டி பிரச்சாரம் பண்ணுறாரு. அண்ணனுக்காண்டி நாங்கள் நம்ம பண்ணுவோம். அண்ணனுக்கு தங்கச்சியெல்லாம் எல்லாரும் தொடர்ந்து களத்தில் நிற்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. வாக்குப்பட்டி 2 ஆனால் கொஞ்சம் தள்ளி ஓகே. இதான் வண்டி ஓட்ட போகிறோம். போய் அடிச்சுக்கலாம். ஏமா காத்துல இல்ல, முன்னாடி சைக்கிள் போங்க, முன்னாடி போங்க. எல்லா இடத்துல ஓடி பழக்கம் இல்லை. சைக்கிள் பேரணி ஆரம்பிச்சாச்சு. காத்திருக்கா பாதை தெரிஞ்சவங்க யாரா முன்னாடி நில்லுங்க. அண்ணா அண்ணா நீங்க கூட்டு போறீங்க அண்ணா எல்லாரையும் முன்னாடி ஃபாலோ பண்ண சொல்லுவா. காத்திருக்காரு. ஐயா ஐயா தம்பி ஐயா ஐயா இதை எடுத்துக்கங்க, இங்க வாங்க. அதுல காத்து எடுத்துக்கங்க. அதுல காத்து எடுத்துக்கங்க, போற வழியில இங்க அடிச்சுக்கலாம். துணி மாத்திரை எல்லாம் வச்சிருக்கேன். எதுல வச்சிருக்கீங்க? எல்லாமே ஒரே மாதிரி. ஐயா கொஞ்சம் முன்னாடி போங்க. ஐயா வாங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த வண்டியா 2 வீல்ல காற்று இல்லை. சே டேய் குணா அங்கே வச்சுக்கிறோமா?
ஓகே. அண்ணே இந்த அதில் போங்கண்ணே, போனோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைக்கிள் கிடக்கு. போங்க, சைக்கிள் கல்ல ஆள் நிற்கிறாங்க. நம்ம நிற்கிறாங்க. பார்ப்போம். கம்மியாக இருந்தாலும் இல்லை அப்படியே கிளம்பிட வேண்டியதான். ஆடவா இருக்கு ஓட்டமாக தான் இருக்குது. இல்லை காற்று இல்லாதனால அப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சைக்கிள் பேரணி ஆரம்பிக்க போகுது. இங்கேருந்து கல்லூரி அழகப்பா கல்லூரி போயிட்டு அப்படியே ரயில்வே ரோடு, புகைவண்டி இல்லையா ரோடு, அப்படியே வந்து அந்த 100 அடி ரோடு வழியாக நம்ம புது பேருந்து நிலையம் அது வழியாக வரணும். முன்னாடி வா. சரிதா? அது போன் வருது. டிஷர்ட் போட்டாலும் முன்னாடி வச்சுருங்க. டிஷர்ட் போட்டா அப்படியே முன்னாடி இது அப்படியே ஒவ்வொருத்தராக பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க. என்னடா பொறுமையா இருக்கு உங்களுக்கு, இந்த உசுருக்கெல்லாம் ஆபத்து. எல்லாம் அப்படியே பின்னாடி இல்லைங்க. அடே ஒரு நிமிஷம் ஐயா, ரெண்டு பேரும் இல்லைங்க ஐயா. நான் எடுத்துக்கிறேன். நான் ஓட்டிட்டு வந்து சைக்கிள் அது இதை வச்சுக்கோங்க. ஓட்டுறீங்களா? இதை வச்சுக்கோங்க. அதெல்லாம் மாத்திரை துணியெல்லாம் வச்சிருக்கேன். அப்படியே இல்லைங்க, இப்படி இல்லைங்க. இப்படி 2 பேராக நிற்கிறீங்க. மாத்திரை விதிமுறையை மதிக்கவே பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு ஆளா அப்படியே லைனா பிரேக் பண்றாங்க. ஒவ்வொரு ஆளா ரெண்டு ஆளா போங்க போங்க ஆரம்பிச்சாச்சு. புரட்சித் தலைவர் மக்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அரசியல் வாரிசான புரட்சித்தாய் சின்னம்மா வீட்டேசனும் ஆரம்பிச்சாச்சு, போயிட்டுருக்கோம். பார்த்துட்டு சொல்கிறேன். முடிக்கும் போது உங்களுக்கு நான் மறுபடியும் பதிவு விடுறேன். நாம் தமிழர் ஓட்டு போட்டிருக்கேன்.
ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா, மறந்துடாதீங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, நாம் தமிழர். ஐயா விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டிருக்க ஐயா, மறந்துடாதீங்க. ஐயா மறந்துடாதீங்க ஐயா. போயிட்டே இருங்க. ஏன் ஒரே மாதிரி போங்க. ஒரே ஐயா மன்னிக்கணும் மன்னிக்கணும். நல்லாவா இருக்கு. ரைட். ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா, சீமானனுக்கு ஓட்டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க ஐயா, மறந்துடாதீங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. தீபாவளி வந்தே ஆகணும். ஐயா விவசாய சின்னத்துக்கு போட்டிருக்க ஓட்டு. அம்மா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்க. அம்மா அம்மா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா, மறந்துடாதீங்க.
ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. ஐயா விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. சீமானே வந்து அவரோட காரைக்குடிக்கு ஐயா மறந்துடாதீங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. ஐயா மறந்துடாதீங்க. தம்பி வீட்டுல சொல்லுங்க, ஓட்டு போட சொல்லுங்க. தம்பி விவசாய சின்னத்துக்கு போட சொல்லிருங்க. முதலமைச்சர் ஆகணும் போட்டுருங்க. ஆமா அண்ணே மறந்துடாதீங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. சீமானண்ண வரணும் காரைக்குடிக்கு. போலாம் 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 போலாம். அக்கா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க அக்கா, மறந்துடாதீங்க. சீமானண்ண வரணும், விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க. காரைக்குடி அப்போ தான் உருப்படும். ஏற்கனவே 60 வருஷத்தில் நாசமாக போச்சு. அண்ணா விவசாய சின்னம். விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க அண்ணே, விவசாய சின்னம். அக்கா விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. சீமானண்ண வரணும், காரைக்குடி உருப்படனா சீமானண்ண தான் வரணும். அக்கா விவசாயி. ஏற்கனவே காங்கிரஸில் நாசமாக போச்சு காரைக்குடி. அண்ணா விவசாய சின்னம் போட்டுருங்க. அக்கா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க அக்கா, மறந்துடாதீங்க. காரைக்குடி வர நல்லா இருக்கணும்னா நீங்கள் சீமானனுக்கு தான் ஓட்டு போடலாம், மறந்துடாதீங்க. நன்றிக்கா நன்றிக்கா. ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, காரைக்குடி நல்லா வரணும், போட்டுருங்க, மறந்துடாதீங்க. அண்ணா விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. அக்கா விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க ஓட்டு, மறந்துடாதீங்க. ஐயா விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. கறி நல்ல கறி சாப்பிட்றோம்னா விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க. ஆமாம் அதுதான் முக்கியம், கறி முக்கியம், பால் முக்கியம். விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. விவசாய சின்னம். அண்ணா விவசாய சின்னத்துக்கு போட்டிருக்க. நல்ல கறி நல்ல மீன் நல்ல பால் சாப்பிட்றோம்னா சீமானோட தான் வரணும், பார்த்துக்கிறங்க. விவசாய சின்னத்துக்கு போட்டிருக்க, அதான் முக்கியம். விவசாய சின்னம், விவசாய சின்னம். விவசாய சின்னத்துக்கு போட்டிருக்க. காரைக்குடி நல்லா வரணும்னா விவசாய சின்னம் சீமானோட வரணும், பார்த்துக்கிறங்க. அக்கா மறந்துடாதீங்க, நம்ம நல்லா வாழ்க்கை வாழணும்னா சீமானனுக்கு போடுங்க ஓட்டு. அண்ணா மறந்துடாதீங்க, நல்ல மீன் நல்ல கறி நல்ல பால் சாப்பிடணும்னா சீமானனுக்கு போடுங்க ஓட்டு. ஆமாம் ஐயா விவசாய சின்னம் சீமானோட வரணும், பார்த்துக்கிறங்க. ஓட்டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. அண்ணா விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. சீமானோட காரைக்குடி நல்லா இருக்கணும், ஓட்டு போட்டுருங்க. விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. அக்கா மறந்துடாதீங்க, விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க ஓட்டு. அண்ணா விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. விவசாய சின்னம். மறந்துடாதீங்க, விவசாய சின்னம் சீமானோட வரணும், ஓட்டு போட்டுறணும்.
ஐயா விவசாயி சின்னம் சீமானண்ணே வந்தாங்கண்ணே அப்போ தான் காரைக்குடி உருப்படும். ஐயா ஓட்டு போட்டிருக்க மறந்துடாதீங்க. தங்கம் ஓட்டு போட்டு தங்கம் சீமானன் தான் வரணும், இல்லைன்னா காரைக்குடி நாசமாக போயிடும். ஆமாம் பார்த்துக்கிறேங்க. அண்ணா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா, மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும் காரைக்குடி எப்படி இருக்குன்னு. ஐயா மறந்துடாதீங்க, விவசாய சின்னம் சீமானண்ணே வந்தாங்கண்ணா நல்லபடியாக ஓட்டு போட்டுருங்க. அப்போ தான் காரைக்குடி தப்பிக்கும். ஓட்டு போட்டிருக்க மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவருக்கு தான் போட்டு ஆகணும், அப்போ தான் காரைக்குடி தப்பிக்கும், இல்லை காரைக்குடி காலி ஆயிரும். ஐயா விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. ஆமாம் ஐயா விவசாய சின்னம் மறந்துடாதீங்க, ஓட்டு போட்டுருங்க சீமானனுக்கு. விவசாய சின்னம் சீமானனுக்கு ஓட்டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க. அம்மா விவசாய சின்னத்துக்கு போட்டுடணுமா? காரைக்குடி நல்லா இருக்கணும், சீமானண்ணன் வரணும்னா விவசாய சின்னத்துக்கு போடுங்க. மறந்துடாதீங்க அக்கா, மறந்துடாதீங்க அக்கா. தங்கம் போட்டுருங்க அக்கா, மறந்துடாதீங்க, விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க. போட்டுருங்கம்மா போட்டு மறந்துடாதீங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க ஐயா. ஐயா விவசாய சின்னம் சீமானண்ணன் வரணும், கண்டிப்பாக ஓட்டு போட்டு போடுங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. அண்ணே விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. காரைக்குடி நல்லா இருக்கணும், ஓட்டு போட்டுருங்க. ஐயா காரைக்குடி நல்லா இருக்கணும், விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க ஐயா. ஐயா மறந்துடாதீங்க, காரைக்குடி நல்லா இருக்கணும், பார்த்துக்கிறேங்க. அம்மா மறந்துடாதீங்க, விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க. போட்டுருங்க மறந்துடாதீங்க. தீபாவளி வரல, காரைக்குடி நல்லா இருக்கணும், பார்த்துக்கிறேங்க. அண்ணே விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க. அண்ணே வணக்கம், விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. காரைக்குடி நல்லா இருக்கணும், ஓட்டு போட்டுருங்க. விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க ஓட்டு. அம்மா போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா, மறந்துடாதீங்க. அக்கா மறந்துடாதீங்க, சீமானண்ணன் வரல, காரைக்குடி நல்லா இருக்கணும்டா, ஓட்டு போட்டுருங்க. அக்கா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருக்கக்கா, மறந்துடாதீங்க. காரைக்குடி நல்லா இருக்கணும்னா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும், சரிங்களா? ஐயா மறந்துடாதீங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, அப்போ தான் காரைக்குடி நல்லா இருக்கும். ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா, சீமானண்ணன் வரணும், அப்போ தான் காரைக்குடி நல்லா இருக்கும், பார்த்துக்கிறேங்க, இல்லை காரைக்குடி காணாமல் போயிடும். அக்கா விவசாய சின்னத்துக்கு போட்டணுக்கா, காரைக்குடி அப்போ தான் நல்லா இருக்கும், பார்த்துக்கிறேங்க, இல்லைன்னா காரைக்குடி காணாமல் போயிடும். அக்கா மறந்துடாதீங்க, விவசாய சின்னம் சீமானண்ணே. அண்ணே மறந்துடாதீங்க அண்ணே, ஓட்டு போட்டுருங்க. ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா. ஐயா விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க, சீமானண்ணே வரணும், பார்த்துக்கிறேங்க. அக்கா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்கக்கா. அக்கா விவசாய சின்னம் சீமானண்ணன் வரணும், ஓட்டு போட்டுருங்க. மறந்துடாதீங்க, பாருங்க நல்லா பாருங்க, விவசாய சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க.
ஐயா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. அக்கா போட்டுருங்கக்கா, மறந்துடாதீங்க. சீமானண்ண வரணும். மேடம் விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. சீமானண்ண வரணும். விவசாய சின்னத்துக்கு போட்டுருங்க. போடுங்கம்மா ஓட்டு, மறந்துடாதீங்க. விவசாய சின்னம்.